ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்களுக்கு, பேச்சுலர்ஸ்லாம் வந்து நம்ம மாவு பேசையாக கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து எப்படி ஈஸியாக மாவு பேசஞ்சு சாஃப்டாக சப்பாத்தி செய்யலான்னு நான் வந்து எப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆசீர்வாட் மாவு தாங்க எடுக்கிறேன். ஆசீர்வாட் மாவு வந்து நான் 2 கப் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கப் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆயிலோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இது மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வரும். நல்லா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த மாவில் ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருகி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நீங்கள் வந்து 3/4 கப்பு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். நான் இது 1 கப்பு எடுத்துட்டேன். ஆனால் 3/4 கப்பே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவு வந்து நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சு பாருங்கள், மாவு சூப்பராக வரும். 2 கப்பு மாவு போட்டுட்டு உப்பு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு நீங்கள் 3/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி டக்குன்னு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஈஸியாக சட்டுன்னு மாவு பிசைஞ்சிடலாம். கையிலையும் ரொம்ப ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப்பு மாவு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஈஸியாக மாவு பிசைஞ்சிட்டோம். மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கு வந்து சைடிஷ் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை பயிறு வச்சு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பட்டை 1, கிராம்பு 2, நட்சத்திர சோம்பு இருக்குல்ல, நட்சத்திர பூ சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி அதையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா பொரிஞ்சு வந்ததையும் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதை சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளிங்க, நல்லா பழமாக உள்ளதாக எடுத்துக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கினதையும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பொடி 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் வந்து திருவின தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடிங்க, சின்ன தேங்காய் இருக்குல்ல, சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி அளவு வச்சுருக்கேன். அதை சேர்த்திட்டு முந்திரி பருப்பு வந்து ஒரு 4 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் மட்டும் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கிராம்பு 1, சின்ன துண்டு பட்டை. நம்ம முந்திரி சேர்த்து அரைக்கும் போது நம்ம வந்து கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அதனால தான் முந்திரி சேர்த்து அரைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துருந்துட்டோம். இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து திக்காகி வரும் நமக்கு.
பாருங்கள் இந்த அளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ நம்ம என்ன கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முளைக்கட்டி வச்சுருக்கோம் பச்சைப்பயிறு. இதை நான் வந்து முதல் நாளே ஊற வச்சுட்டு நைட்டு எடுத்து முளைக்கட்டி வச்சுருந்தேன். காலையில் பார்த்தா இந்த மாதிரி நமக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நமக்கு வந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அதுலேயே நமக்கு வெந்துடும். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக நல்லா இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி தலையும் புதினாவும் லாஸ்ட்டாக சேர்த்திட்டு இறக்கிடுங்க. இந்த பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இந்த சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு இப்படி மடக்கிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்திட்டு திருப்பி இன்னொரு டைம் மடக்கிடுங்க ஒரு முக்கோணம் ஷேப்புக்கு. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கும்போது நமக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு லேயர் லேயராகவும் வரும். பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க சைடில் மட்டும். பாருங்கள் எப்படி சப்பாத்தி நல்லா உப்பி வருது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வந்து பேச்சுலர்ஸு பிகினர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு நாமளே வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் சப்பாத்தி ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீ அம்மா செஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வருங்க. பாய்.